மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் என்று பிரதமர் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தால் ஏற்படும் சாதக பாதகம் தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கிற அச்சாரம் என்று விமர்சித்துள்ளார். இதனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பாரதூரமான பாதகம் ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி என்று அச்சம் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தொகுதி குறைப்பு தண்டனையும், கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு இருமடங்காக தொகுதிகளை உயர்த்தலும் என்ன நியாயம் என்றும், சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இல்லையா என்றும் வினவியுள்ளார். மேலும் இது தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் என்றும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, உரிமை குரலை இப்போதே மோடி அரசு மதிப்பதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். சென்னையை அடுத்த மதுரவாயலில் டீ கடையில் டீ குடித்தும் வடை சாப்பிட்டும் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் பிரேம்குமார் ஏரிக்கரை, ஆலப்பாக்கம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வானகரத்தில் டீ கடைக்கு சென்ற அவர் அங்கு வந்த வாடிக்கையாளர்களிடம் டீ அருந்தியபடியே இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டார்.